வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். மமதா பானர்ஜி மாதிரியான ஒரு லீடர் அவங்கள அந்த பார்ட்டிலேருந்தே அந்த பதவியிலேருந்தே தூக்குறாங்க. ஒரு டிஃபீட் தான். எப்படி ஏன் நடக்குது? காங்கிரஸ்லேருந்து விலகி மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை ஆளுங்கட்சியாக கொண்டு வந்து பெங்கால் மாரி ஒரு 294 கான்ஸ்டியூன்சியில் வந்து ஒர்க் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க. லீடர்ஷிப் வந்து எப்பயுமே ஒரு ஈஸியான ரோல்லாம் கிடையாது. தூக்கம் வராது. லீடர் ஆனதுக்கும் தூக்கம் வராது, ஆனாலும் தூக்கம் வராது. வைகோ ஏன் தலைவர் ஆகிறாரோ, கட்சி தலைவர் ஆகிறாரோ, திமுக நிறைய பேர் பேச்சாளர், ஏகப்பட்ட பேச்சாளர். அதில் ஒரு நினைவாற்றலோடு கூடிய பேச்சாளர். ஆனால் அப்படிப்பட்ட பேச்சாளரால் ஒரு கட்சியை நடத்தணும். இந்த லீடருக்கும் மக்களுக்கு நடுவில் ஒரு லேயர் ஆஃப் லீடர்ஸ், இவங்க தான் அரசியலில் பலவிதமான நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரங்க. இந்த லேயர் தான் அரசியலில் மோஸ்ட் டைனமிக் எல்லாம். இந்த இன்டர்மீடியட் லேயரில் லைன் டாமினேட் பண்ணிச்சுன்னா மாற்றிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. ஆனால் ஃபாக்ஸ் டாமினேட் பண்ணணும் ஆகும். அலையன்ஸே அவங்க கேஷுவலாக பண்ணுவாங்க. அலையன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாக்ஸ் ஆட்டிடியூட், லைன் ஆட்டிடியூடில் அலையன்ஸ் சேராது. ஏன்னா நீங்கள் யாரையுமே டக்குன்னு ஈகோஸ்டிக்காக பார்க்கணும், இறங்கி போக மாட்டாங்க. ஆனால் வருத்தம் இல்லாத தலைவர்கள் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மாதிரியான விஷயங்கள் வரத்தான் செய்யும். இதை யார் டைஜஸ்ட் பண்ணி நல்லது பண்ணுறாங்களோ அவங்க தான் தலைவர். நாங்கள் எஸ்எல்ஜி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரு லீடர் அப்படிங்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சு தான் லீடராக இருக்க முடியும். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர் அப்படின்னா கிரவுண்ட் லெவல் தெரியும், ஃபிலாசபி தெரியும், பாலிட்டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு தான் இருப்பாங்க. பட் அந்த சக்ஸஸ்ஃபுல் லீடராக உச்சத்தில் இருக்கும்போது அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் கொஸ்டினபிள் ஆகுது. அவங்க லீடரே இல்லைன்னு அவங்கள தூக்கி என்ன பண்ணுறாங்க, வெளில அனுப்புகிறாங்க, கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு மமதா பானர்ஜியை இங்கே நான் பார்க்குறேன். நிறைய இந்தியா ஃபுல் சூப் இருக்கும்போது மமதா பானர்ஜி மாதிரியான ஒரு லீடர் அவங்கள அந்த பார்ட்டிலேருந்தே அந்த பதவியிலேருந்தே தூக்குறாங்க. ஒரு டிஃபீட் தான். எப்படி ஏன் நடக்குது? அது லீடர்ஷிப் வந்து மனித வரலாறு முழுக்கவே ஒரு விஷயம் காமன்னா லீடர் வெஸ் அதர்ஸ் பீப்புள் சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம மனித இனம் வந்து யுவார ஹராரே சொல்கிற மாதிரி 30 பேருக்கு மேலே நம்ம ஒரு கம்யூனிட்டியாக இருக்க முடியாது. நம்மளுடைய நேச்சுரல் கம்யூனிட்டி சைஸ். இப்போ இந்த அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, சிங்கம், புலி, குரங்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு க்ரௌடாக இருப்பாங்க. இந்த க்ரௌடுக்கு ஒரு மேக்ஸிமம் சைஸ் இருக்குது. சிங்கத்துக்கு ஒரு 15-20, புலிக்கு ஒரு 15-20, குரங்குக்கு ஒரு 40-50. இதுக்கு மேலே அந்த க்ரௌடு வந்துச்சுன்னா என்ன ஆகணும், அது உடஞ்சி இன்னொரு கேங்காக மாறிடும். ஸோ மனிதனை வந்து ஆரம்பத்தில் அவரோட கணக்குப்படி 30 பேர் ஒரு கேங்கு. அப்போ 30 பேருக்கு ஒரு தலைவன் உருவாகிறான். அதைத்தான் நம்ம அனிமல்ஸில் சொல்கிற மாதிரி ஆல்ஃபா மேல்னு சொல்கிறோம். அந்த 30 பேர் தலைவன், அவங்க சப்ஜெக்ட். ஒரிஜினலாக அந்த தலைவர்கள் எல்லாமே உடலுடைய பலத்தை வச்சு தான் தலைவராகிறாங்க. யாருக்கு அதிக பலமோ ஓகே, அவன் தான் தலைவர். ஃபார் எக்ஸாம்பிள், குரங்குகளில் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா வாலிக்கும் சுக்ரீவனுக்கு என்னென்னா, வாலி தலைவராக, சுக்ரீவன் தலைவர்னா வாலிக்கும் தலைவர். ஏன்னா வாலிக்கு உடல் பலம் ஜாஸ்தி சுக்ரீவனோட. அப்போ என்ன சொல்கிறோம், ஃபிசிக்கலாக யார் பவர்ஃபுல்லோ அவன் தான். அந்த காலம் வந்து அவருக்கு அறிவு கம்மியாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த கன்னிங்னஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஃபிசிக்கலாக யார் பவர்ஃபுல்லோ அவங்க தான் ஒரிஜினல். அது ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட, ஒரே ஃபேமிலியில் இருக்கான், பக்கத்து ஃபேமிலியில் யாரும் இல்லை, அந்த ட்ரைபில் யார் அந்த இடத்துல ஃபிசிக்கலி பவர்ஃபுல்லாக 30 பேர்த்தில் அவன் தான் லீடராக உருவாகிறான். அது ஒரு பெரும்பாலும் மரணத்தில் தான் அடுத்த தலைவரை உருவாகிருப்பான். சண்டைகளில் பார்த்திங்கன்னா யார் கடைசியில் உயிரோடு இருக்குது, 2 பேரில். இப்படி தான் மனித நாகரிகத்துடைய லீடர்ஷிப் ஆகுது. ஸோ லீடர்ஷிப்புங்கிறது ஒரு ட்ரைட்லேருந்து வரதில்லை. ஃபிசிக்கலுங்கிற ட்ரைட்டு, இன்டெலிஜென்ஸுங்கிற ட்ரைட்டு. ஃபிலாசபியில் தலைவரானவங்க இருக்காங்க. மார்க்கஸ் ஆர்வலஸ்ன்னு, நீங்கள் மெடிடேஷன் ஒரு புக் இருக்குது க்ரீக்கில். அந்த புக்கோடைய ஆத்தர் வந்து கிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிங் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார், ஃபிலாசபியில் ஸ்ட்ராங்காக இருக்கவன் தான் லீடராக வரணும், ராஜாவாக வரணும், அப்போ தான் நான் நல்லாட்சி பண்ண முடியும். அதை மெய்ப்பித்த ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச மார்க்கஸ் ஆர்வலஸ் தான். ஸோ அவர் வந்து ஃபிலாசபியில் ஸ்ட்ராங்கனால வந்திருக்காரு அந்த பீரியடுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு வில்வித்தையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கர்ணன் வந்து ராஜாவார். இந்தமாரி ஒரே ஒரு ட்ரைட்டில். இப்போ சீசன் வந்து நம்ம வந்து நல்லா பேசக்கூடியவங்க, நல்ல பேச்சாற்றல் உடையவங்க. வைகோ ஏன் தலைவராகிறாரு, ஒரு கட்சிக்கு தலைவராகிறாரு. திமுக நிறைய பேர் பேச்சாளர்கள், ஏகப்பட்ட பேச்சாளர்கள்.
அதில் ஒரு ஒரு நினைவாற்றலோடு கூடிய பேச்சாளர். பேச்சாளர். ஆனால் அப்படிப்பட்ட பேச்சாளரால் ஒரு கட்சியை நடத்த முடியல. தலைவர் ஆயிட்டாரு. அவர் நம்பி திமுக 50% உடையுது 93ல் திமுகவோட தோல்விக்கு அப்புறம். 9 மாவட்ட செயலாளர் போயிட்டாங்க அப்படிம்பாங்க. முதல்ல 16 பேர் போயிடுறாங்க. 31 மாவட்டத்தில் 31 இப்போ 16 மாவட்ட செயலர்கள் போயிடுறாங்க. ஓகே. அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் 1 வீக் 10 டேஸில் ஒரு 5-6 பேர் திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வராங்க. ஸோ அப்போ பேச்சை நம்பின காலம் அது. பேச்சினால் ஆட்சியை பிடிச்சிடாத வைக்கோ அப்படின்னு போனவங்க. இந்தமாரி இந்த லீடர்ஷிப் ஃபைட்டு வந்து தொடர்ற ஒரு விஷயம். ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறம் லீடர்ஷிப்பு கொஸ்டினுக்கு வரும். எல்லா லீடர்களுக்குமே இது. கலைஞர் எப்படி 13 ஆண்டு காலம் தன் பதவியை தக்க வைத்து கொண்டார், கட்சியை தக்க வைத்து கொண்டார், தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் அப்படிங்கிறது அது ஒரு உண்மையில் அங்கே தான் அவர் தலைவர். சிஎம்மாக இருந்தாலும் வெற்றி கிடையாது. கட்சியை உடையாமல் பாதுகாத்துக்கு. ஜெயலலிதா அவர்கள் பல தோல்வி 2-3 தோல்விகள் நடுவில் ஜெயிலு எல்லாம் போயும் கட்சியை ரொம்ப ஒரு இரும்பு பெண்மணியாக வச்சுருந்தாங்க. அது அவங்க லீடர்ஷிப்போடைய விஷயம். இப்போ அந்த சேலஞ்ச் இன்றைக்கி எல்லாத்துக்குமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதல் முறையாக ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது, எடப்பாடி அவர்களுக்கு ஹெவியாக இருக்குது, திருமாவளவனுக்கு இருக்குது, வைகோ அவர்களுக்கு இருக்குது. வைகோ சொல்லி 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணல. ஸோ எல்லா தலைவர்களுக்குமே இப்போ இந்த டெஸ்ட்டு ஒரே எக்ஸாம் பேப்பரில் இப்போ 6 பேர்த்துக்கு ரிசல்ட் இருக்குது. நீங்கள் சொன்ன மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பயங்கரமான லீடர். நான் பர்சனலாக அவங்கள பார்த்துருக்கேன். இந்திய நேஷனல் காங்கிரஸில் ரயில்வே மினிஸ்டராக இருந்தவங்க. ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. காங்கிரஸ்லேருந்து விலகி மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை ஆளுங்கட்சியாக கொண்டு வந்து பெங்கால் மாரி ஒரு 294 கான்ஸ்டியூன்சியில் வந்து ஒர்க் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு ஸ்டேட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு முதல் முறையாக தோக்குறாங்க. தோத்த உடனே கட்சி வந்து உடையுது. ஒரு 20 எம்பி டக்குன்னு போய் ஒரு ஏதோ புது கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியில் போகிறாங்க. ஏன்னா மெர்ஜருக்கு ஒரு ரூல் இருக்குது, ஸ்ப்ளிட் ஆகி தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் இருக்குது. ஸோ அவங்க தனி கட்சியாக இயங்குறாங்க. மெர்ஜ் ஆகலை. மெர்ஜான கண்டிஷன் ஜாஸ்தி. ஆனால் மம்தாக்கு எதிராக போகிறாங்க. ஸோ இது மம்தா மேடம் லீடர்ஷிப்போடைய ஒரு டெஸ்ட்டு. இதில் மம்தா ஜெயிக்க போகிறாங்களா, மற்றவங்க ஜெயிக்க போகிறாங்களாங்கிறது அந்த லீடர்ஷிப்புக்கு. ஸோ அதனால தான் லீடர்ஷிப் வந்து எப்பயுமே ஒரு ஈஸியான ரோல்லாம் கிடையாது. தூக்கம் வராது. லீடர் ஆனவங்களுக்கும் தூக்கம் வராது, ஆனாலும் தூக்கம் வராது. ஏன்னா இது ஒரு சேலஞ்சு தானே. இப்போ என்டிஆர் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 46% ஓட்டு வாங்கினவர். எனக்கு தெரிஞ்சு 46% வாங்கின ஒரே கட்சி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில். அவர் கட்சியை யார் உடைக்கிறாரு? அவர் மருமகன் உடைக்கிறாரு. அதை சிஎம் ஆகிக்கிறார். அவர் என்டிஆர் உடம்பு சரியில்லாமல் அங்கே யூஎஸில் இருக்கார். திரும்பி வரும்பொழுது எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. ஆனால் எலெக்ஷன் வரக்கு முன்னாடி இறந்துடுறாரு. அதனால சந்திரபாபு நாயுடு தப்பிச்சிடுறாரு. ஏன்னா எலெக்ஷன் வந்துருந்துச்சுன்னா சந்திரபாபு நாயுடு அவுட்டாக இருப்பார். இவர் ஒரு 2 நாள் சிஎம் வந்தால் கூட சந்திரபாபு டோட்டலாக காலியாக இருந்திருப்பார். ஏன்னா விட்டு வச்சிருக்க மாட்டார். ஆனால் அவருடைய அதிர்ஷ்டம் இத்தனை வருஷம் இந்திய அரசியலில் செயல்பாட்டில் இருக்காருன்னா அந்த ஒரு ஈவெண்ட் வந்து அவருக்கு இயற்கை வந்து அவருக்கு சாதகமாக திரும்புது. இயற்கைனா கடவுள் அவருக்கு சாதகம் திரும்பார். ஒரு மாநில கட்சி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற பவர் தெலுங்கு தேசம் கட்சிக்கு கிடைச்சிது. ஆமாம். ஸோ அப்போ என்டிஆருக்கு பரவாயில்ல, சந்திரபாபு நாயுடு கண்டினியூ ஆகட்டும்னு ஏற்க முடிவு பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து லீடர்ஷிப்பில் இருக்குது. ஆனால் இந்த லீடருக்கும் மக்களுக்கு நடுவில் ஒரு லேயர் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் லீடர்ஸ். இவங்க தான் அரசியலில் பலவிதமான நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரங்க. மக்கள் ஓட்டு போட்டு அவன் பாட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான். தலைவர்கள் என்னடா கொள்கை பண்ணலாம், எப்படி மக்களை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தலையை சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த நடுவில் இருக்காங்க பாருங்கள், மக்களோட உணர்வுகளை தலைவர்கிட்ட போய் சொல்கிறது, தலைவரோட உணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இதை தாண்டி இந்த போஸ்ட் வாங்குறது, எம்எல்ஏ ஆகிறது, மினிஸ்டர் ஆகிறது, பணம் பண்ணுறது, அதை செலவழிக்கிறது, மாவட்டத்தை நடத்துறது, இந்தமாரி இந்த லேயர்லாம் இந்த இன்டர்மீடியட் லேயர். இந்த லேயர் தான் அரசியலில் மோஸ்ட் டைனமிக் எல்லாமே. இந்த கட்சி மாறுறது எல்லாம் இவங்க தான். இதுக்கு வந்து மேக்கியவெல்லியோட தியரி ஆஃப் ஃபாக்ஸ் அண்ட் லயன் ஒன்று தியரி உண்டு. அதில் ஒரு குரூப்பு லயன் பர்சனாலிட்டியோட சுற்றிட்டு இருக்கும். லயன் பர்சனாலிட்டினா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, டாமினன்ட்டு, ஈகோயிஸ்டிக்கு, மனசில் பிடிச்சதை பேசுகிறது, இப்படியே சுற்றிட்டு இருப்பான். ஒரு குரூப்பு இது எதையுமே பண்ணாமல் அவனோட உண்மை சுரூபத்தை அப்படியே மறைச்சிட்டு போலீஸ் சுரூபத்தில் அழிஞ்சிட்ருப்பான். மேக்கியவெல்லி என்ன சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்காக, நம்ம இந்து சமயம் என்ன சொல்லும், கெட்டவன்லாம் அழிஞ்சிருவான், நல்லவன்லாம் வாழ்ந்துருவான். ரஜினி சார் சொல்லுவார்ல, நல்லவனை கடவுள் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவனை கடவுள் சோதிப்பான் ஆனால் கைவிட்டுருவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேக்கியவெல்லி தெரியல. 2 பேரும் இருப்பாங்க. நல்லவனும் பவரில் இருப்பான், கெட்டவனும் பவரில் இருப்பான். இந்த ஃபாக்ஸும் பவரில் இருந்துகிட்டே இருக்கும், லைனும் பவரில் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஃபாக்ஸ் வந்து எல்லா லைனையும் காலி பண்ணி அதிகமாக டாமினேட் பண்ணும். அதாவது 51% டாமினேட் பண்ணும், இல்லை 75% டாமினேட் பண்ணும். திடீர்னு ஒரு சீசன் வரும், லயன் டாமினேட் பண்ணி
ஃபாக்ஸ் எல்லாம் காலி பண்ணும். ஆனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த இன்டர்மீடியட் லேயரில் லயன் டாமினேட் பண்ணுச்சுன்னா நாட்டுக்கு நல்லது. ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், எமோஷ்னலாக இருக்கும், நேருக்கு நேராக உண்மையை பேசும். முடிஞ்சால் நல்லது பண்ணும், இல்லைனா அவன் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லும், மாற்றிலாம் பேசாது. ஆனால் ஃபாக்ஸ் டாமினேட் பண்ண ஆகும், எதுவும் உண்மையை பேசாது, எப்படி நடந்தாலும் மறைக்கும். எப்படிலாம் இதுலேருந்து பவர் அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு நல்லவனை காலி பண்ணிட்டு கூட பவரில் இருக்க ஆசைப்படும். இந்த வேலையெல்லாம் ஃபாக்ஸ் பண்ணும். ஸோ எப்போல்லாம் வந்து லயன் டாமினேட் பண்ணுதோ அப்போல்லாம் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும். எப்போல்லாம் ஃபாக்ஸ் டாமினேட் பண்ணுதோ அப்போல்லாம் நாட்டு மக்களுக்கு கெடுதல் நடக்கும். ஆனால் இது ரெண்டும் சர்க்குலேஷனாக தான் இருக்கும். இந்த லைனையும் ஃபாக்ஸையும் முடிவு பண்ணுறது யாருன்னா, ஒரு பக்கம் மக்கள், இன்னொரு பக்கம் தலைவர். தலைவர்கள் தெரியாமல் ஃபாக்ஸை வளர்த்து விட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கெட்ட நேரம். தலைவர்கள் கரெக்டாக லைனை வளர்த்து விட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல நேரம். அதுமாதிரி மக்கள் தெரியாமல் லைனுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நேரம். மக்கள் தெரியாமல் ஃபாக்ஸ் ஓட்டு போட்டோம்னா அவங்களுக்கு கெட்ட நேரம். இப்போ மமதா பானர்ஜி லைனாக இருந்தாங்களா, ஃபாக்ஸாக இருந்தாங்க? அவங்க பக்கா லைன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒன்றும் பெரிய சைக்காலஜிஸ்ட் கிடையாது, மென்டலிஸ்ட்டு கிடையாது. பட் ஐ சீனர்னா அவங்க டைரக்ட் ஃபைட்டு. அலையன்ஸே அவங்க கேஷுவலாக பண்ணுவாங்க. அலையன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாக்ஸ் ஆட்டிடியூட் வேணும். லைன் ஆட்டிடியூடில் அலையன்ஸ் சேராது. ஏன்னா நீங்கள் யாரையுமே டக்குன்னு ஈகோஸ்டிக்காக பார்ப்பீங்க, இறங்கி போக மாட்டீங்க. நான் எனக்கு பிடிச்சது சொல்கிறேன், ஓட்டு போட்டால் ஓட்டு போடு, நான் தலைவராக வர்றேன், இல்லையா நான் பாட்டு ஓரத்தில் இருக்குன்னு என்ன பண்ணும் பண்ணிக்கோ. லைன் எப்போயும் ராஜா கிடையாது, ராஜாவாக இருப்பான், ஜெயிலே இருப்பான். அதான் ஆட்டிடியூடு. ராஜாவாக இருப்பான், இல்லை போய் உட்காந்து தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். எப்படியாவது நான் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே உட்காந்துக்கிறேன் சார், என்னை எப்படியாவது அக்காமடேட் பண்ணுங்க. ஏதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் என்ன கொள்கை சொல்கிறீங்களோ அந்த கொள்கையெல்லாம் பேசுகிறேன். லைன் கொள்கையை மாற்றாது, ஃபாக்ஸ் மாற்றும். ஆனால் இது கண்டினியூத்தோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு. மிக்சராக இருப்பாங்க கொஞ்சம் பேர். சில பேர் எப்படி ஒரு சமுதாயத்தில் 50-70% லைன் இருக்கும், 30% ஃபாக்ஸ் இருக்கும். சிலர் வைஸ் வர்சராக இருக்கலாம். அதுமாரி இண்டிவிஜுவல்லையும் உண்டு. இண்டிவிஜுவல்லையும் எந்தெந்த கேரக்டர் எப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்னு அவன் நேரத்தை பொறுத்து, நாட்டு நேரத்தை பொறுத்து தான் தெரியும். இப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது வைகோ அவர்களோட அரசியலில். நீங்கள் வைகோ அவர்கள் தொடர்ந்து நீங்கள் கவனிச்சின்னு வச்சுங்க, 93 அவர் தலைவரானதுலேருந்து எப்போல்லாம் அவர் வந்து கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வராது. ஒருவேளை ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவர் சண்டை போட்டு போயிடுவார். ஜெயலலிதா மாட்ட கூட்டணியில் வராரு, ஜெயலலிதா ஜெயிக்க வைக்கிறாரு 2001. 6 மாதத்தில் கட்சி கூட்டணி விட்டு போயிட்டார். 5 வருஷம் ஆட்சியில் பலனை அணிவிக்கணும்ல, கூட்டணியாக வந்துட்டேன். இப்போ தான் அவர் மினிஸ்டருக்கு இதெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி தெரியுது. ஆமாம், இது வரைக்கும் வாஜ்பாயெல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லும்போது கூட அதை அக்செப்ட் பண்ணல. கூட்டணியாக இருப்பாங்கல்ல, எதுக்கு எதிர்கட்சியாக இருக்குன்னு ஆசை பண்ணோம். இதெல்லாம் வந்து அந்த லைன் ஆட்டிடியூட் எக்ஸ்பிரஷன். விஜயகாந்த் எப்போ நாக்க துருத்துறாரு, 2011 அதிமுகவை ஆட்சி கொண்டு வந்துட்டு அசம்பிளியில் திமுக எதிர்கட்சியே கிடையாது, எதிர்கட்சியாக தேமுதிக உட்காந்துக்கிட்டு நாக்க துருத்துறாரு. அதோட அவர் அரசியலில் அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த இணக்கம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அம்மாவால் ஒத்துக்க முடியாது. ரெண்டு லைன் ஒத்துக்க முடியாது. விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்கணும், நான் வந்து சைலண்ட்டாக 5 வருஷம் கூட்டணியில் இருக்கேன், வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா, நீங்கள் பேசுகிறாங்க பேசுனா அவளால் இருக்க முடியல. ஏன்னா அது லைன் ஆட்டிடியூட். மினிஸ்டரில் அம்மா வாரியம் ஒரு 5 வாரியம் போட்டு கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, இவர் நாக்கை துருத்திட்டாரு, நேராக முறைச்சி பேசிட்டாரு, தைரியமாயிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுது, எல்லா எம்எல்ஏயும் கூப்பிட்டு மீட்டிங் போடுது. அந்த எம்எல்ஏ நேராக சிஎம்ஐ போய் எங்கே பார்க்குறாங்க, செக்ரட்டரியில் பார்க்குறாங்க. என்னென்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, தொகுதி வளர்ச்சிக்காக நான் சிஎம்ஐ பார்க்குறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட்லாம் அரசியல் சார். சில விஷயத்தில் எப்போ பொலிட்டிஷியன் இதாகிறாங்கன்னா, விஜயகாந்த் விஷயத்தில் ஏன்னா அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. அருண்குமார் இந்த மாதிரி அவர் யாரெல்லாம் ரொம்ப விரும்பினாங்களோ அவங்களெலாம் தொகுதி விஷயமா நான் பார்க்க போனேன் அப்படின்ட்டு போயிட்டு, அப்புறம் அசம்பிளிக்குள்ளேயே தனியாக செயல்பட்டதெல்லாம் கடைசியில் விஜயகாந்துக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா? இல்லை, அதாவது அதான் டெஸ்ட் ஆஃப் லீடர்ஷிப். அவர் அதில் எப்படி ஃபீல் பண்ணார், அந்த பெயின் வந்து அது அரசியலில் கடைசி தலைவர்களுக்கு மன வருத்தம் வந்து நிரந்தரம்ங்கிறீங்க. மன வருத்தம் இல்லாத தலைவரை நான் இதுவரை சந்திக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்தான் செய்யும். இதை யார் டைஜஸ்ட் பண்ணி நல்லது பண்ணுறாங்களோ அவங்க தான் தலைவர் நான் பார்ப்பேன். நீங்கள் இந்திராமாவுடைய பயோ படம் வந்துச்சுல, ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக் வரும். இந்திரா சொல்லுவாங்க 2-3 இடத்துல, 2-3 சீனில் அந்த டைலாக் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா மாரி நான் ஒரு நாள் கூட கில்ட் ஆக மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா அந்த கில்ட்லே தான், யார் அவங்க அப்பா நேரு, லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கண்டினியூஸாக ஒரு நேரத்தில். இப்போ தான் மோடிஜி அவர்கள் அதோட கூடியிருக்காரு. அதுவும் எலெக்டரில் தான் மோடிஜி கூடியிருக்கிறாரு. ஆமாம், சர்விங்கில் அவர் தான் அதிகமாக இருக்காரு. ஆனால் அவரோட கடைசி பீரியடில் அவர் நிறைய மன வருத்தப்படுறாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம்,
நிறைய விஷயம் இதெல்லாம் பண்ணியிருக்கணும், அது பண்ணியிருக்கணும். என்னால் சில தவறுகளை வந்து அவருக்குள்ள மன வருத்தம். இதை விட என்ன நல்லது பண்ண முடியும்? ஒரு பிரைம் மினிஸ்டர் அத்தனை வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அவர் கொள்கைகள் சரி தவறுங்கிறதுக்குள்ள நான் போகல. நாங்களாம் எங்கள் ஸ்கூல்லலாம் நேரு காந்திலாம் எங்களுக்கு பிடிக்காது மதுரையில். ம். நாங்கள் நேதாஜி ஆளுங்க. சுவாதன். ஸோ அதனால் வந்து நேரு காந்திலாம் எங்களுக்கு பெருசாக பிடிக்காது. ஒரு காலகட்டத்திலலாம் ஓகே அவங்க பண்ண நல்லதையும் ஒத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்மளே வர்றோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்குமே ஒரு மன வருத்தம் வருகிறது. மன வருத்தத்தை அது ரொம்ப பகிரங்கமாக ரெஜிஸ்டர் பண்ணாட்டாலும் அவருடைய ரைட்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, அவங்க பொண்ணுகிட்ட கான்ஃபைடு பண்ணுறாரு, அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அதை இந்திரா என்ன பண்ணுறாங்க, சீரியஸாக எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா மாரி நான் ஒரு நாள் கூட கில்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறனால அவங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் ரெக்ரெட் பண்ண மாட்டாங்க. ஆமாம் அப்படித்தான். எஸ். ஏன் அந்த 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 தாட் ப்ராசஸ்க்கு வர்றாங்கன்னா, அவங்க அப்பாவுடைய அப்பாவை நம்ம ரிட்டர்ன் மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு கான்சியஸ். ஸோ இது அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிற, அரசியல் இருக்குன்னு ஆசைப்படுற, லைனாவோ ஃபாக்ஸாவோ இருக்குன்னு ஆசைப்படுற எல்லா தலைவர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து நிரந்தரங்கிறது என்னுடைய ஒரு புரிதல், அரசியல் புரிதல்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து மம்தா அவர்கள் எப்படி ஜெயிச்சு வராங்கங்கிறது நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க விரும்புகிறது. ஸோ அதுமாதிரி தமிழ்நாடு அரசியல்லையுமே இந்த டெஸ்ட் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குது. நல்ல தலைவர்கள் வரட்டும். ஏன்னா நிறைய தலைவர்கள் எப்பயுமே அரசியலில் இருக்கணும். தலைவர்கள் இல்லைன்னா குரல்கள் இருக்காது. எல்லா செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டிக்கும் ஒரு குரல் ஒழிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா செக்மெண்ட்டோட நியாயமும் மார்க்கெட்டில் கிடைக்கும். இல்லைனா அந்த எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஒரே செக்மெண்ட்டு சார் அப்படிலாம் நம்ம இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மம்தா பானர்ஜியை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி இருக்கார். கட்சியை பாதுகாத்தா போதும். இந்த கட்சியை தோல்வியில் பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் வந்து கொஞ்சம் தன்னிட்டு டைவெர்ட் ஆகி போகிறாங்களா, கட்சியை விட்டு தூக்கு, என்ன நீ தூக்குறதுக்கு முன்னாடி நான் உன்னை தூக்கிடுறேன் அப்படிங்கிறதுல இருக்கார். அவருடைய டெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துருவோம், இதையும் பார்ப்போம். நம்ம திருப்பி ஒரு ஆண்டு கழித்து இதே டாப்பிக்கை நம்ம ரீவிசிட் பண்ணும்போது நமக்கு நிறைய இன்புட் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த வீடியோ போட்டுட்டு நம்ம அந்த வீடியோவுக்கு தக்கபடி எப்படி நடந்திருக்குங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். சந்திப்போம். நன்றி சார். வணக்கம். நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.